அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி இன்னைக்கு 64 பேர் காலமாயிட்டதா தகவல். இது பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனை குறித்து பேசுறதுக்கும் அனுமதிக்காமல் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது சபாநாயகர் அதிகாரம் தான். சட்டத்தின் அந்த நிலையில் ஒன்றும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் அவர் எப்படி நடந்துக்கணும், எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெறிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான. ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் ஓடியலைன்னா இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க. ஏன்னா எதிர்கட்சியில் அங்கே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுன்னு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு. ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன். காரணம் என்ன, இந்த அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனை வந்த ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக தெரியும். காரணம் என்ன, கலெக்டரை முதல் 3 சாவு நடந்தப்ப ஒன்று வயோதிகத்தின் காரணமாக இறந்து போனார், இல்லை வலிப்பு வந்து இறந்து போனார், வயிற்று வலியில் இறந்து போனார், இப்படி தானே பேசினாங்க. அதனால தான் நான் வந்து சிபிசிஐடி விசாரணைங்கிறது கூட கண்துடைப்பு. சிபிசிஐடி எப்படி உண்மை சொல்லும், when the mind of the government is known already. அதனால் அது நியாயமானதாக இருக்க முடியாதனால தான் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாநில அரசு உத்தரவு. மடியில் கணம் இல்லைன்னா வழியில் எதுக்கு ஸ்டாலினுக்கு பயம்? அதனால் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் முத்துசாமி அவர்களோ சொல்லாமல் கலெக்டர் அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டார். ஐ நோ தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவ் இட் பிஹேவ்ஸ். அதனால எப்போ கலெக்டரே இதை மறைப்பதற்கான ஒரு முறைகேடான செயலில் ஈடுபட்டாருங்கிறத அரசாங்கமே ஒப்புக்கொண்டு இருக்கு. அதனால இந்த விஷச்சாராய பிரச்சனையில அரசாங்கம் நேர்மையாக நடந்துக்கணும், விசாரணை வெளிப்படையாக இருக்கணும், உண்மை வெளியில் வரணும். காரணம் என்ன, போன வருஷம் 28 பேர் செத்து போனாங்க. அப்போ எத்தனை பேர் கைது பண்ணீங்க? அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? வெளில வந்திருக்காங்களா? அது மட்டும் இல்லை, இதுக்கு ரைடு நடக்குது. அந்த ரைடு நடக்கும் பொழுது ரைடுக்கு உள்ளே போனால் வாசலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலவங்க வீட்டில் ஒட்டியிருக்கு. இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கெல்லாம் விடியல் தகவல் வந்திருக்காது அப்படின்னு தானே அர்த்தம். ஆகவே இந்த அரசாங்கம் முழுமையாக இந்த விஷயத்தில் குற்றவாளி. ஆகவே எதிர்கட்சிகள் உள்ள செயல்படுறதுக்கும் அனுமதிக்கணும். ஏடிஎம்கே என்டிஏ பார்ட்டி இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது முறை இல்லை. சபாநாயகர் முறையாக நடந்துக்கணும். சட்டமன்றம் இன்னைக்கு வெளியில், அதாவது இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, மண்ணுக்குள்ளே தன்னோட மூக்கை மறைச்சிக்கிண்டு உலகமே இருந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்குமா, அந்த மாதிரி நினைக்குது. இப்போ வெளியில் பேசதானே பேசுவாங்க. பிஜேபியோட ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணாங்க, கைது பண்ணாங்க, என் போன்றவர்களை ஒர்க்கரை சந்திக்கவே விடலை. அந்த மாதிரியாக நடந்து கொண்டாலும் வெளியில இருந்து சோஷியல் மீடியா இருக்குல்ல, மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறோம். எதுக்கு அரசாங்கம் வந்து நெருப்பு கோழி மாதிரியாக செயல்படுது? காவல்துறை நீங்கள் பாருங்கள், இந்த தமிழ்நாடு காவல்துறை தயவு செஞ்சு நீங்கள் இது ஊடகத்தில் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிக மோசமான மாநில அரசாங்கத்தின் அடிமைகளாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு கிளாரிங் எக்ஸாம்பிள் வந்து காவல்துறை பெண் போலீஸர் தப்பாக பேசுனது நிச்சயமாக குற்றம் தான். அன்றைக்கி நான் வந்து சவுக்கு சங்கர் மீது எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றி இனியவன்கிற ஒருத்தன் நீர்த்திரைங்கிற யூடியூப் சேனலில் பேசினதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? Is he not behaving like a slave of this
விஷச்சாராய அரசு? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆகவே இந்த அரசாங்கம் இம்பார்ஷியலா, பொலிட்டிக்கலி நியூட்ரலா செயல்படலை, எஸ்பெஷலி தி போலீஸ் ஃபோர்ஸ். அதனால அந்த போலீஸ் ஃபோர்ஸ் உங்களை நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பிஜேபி சார்பா, மாண்புமிகு நிதியமைச்சரை பத்தி கேவலமா அவன் பேசியிருக்காங்க. திமுக காரன்னா பேசுவானா, திக காரன்னா பேசுவானா? அதை அனுமதிப்பீங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? why he is not arrested? நான் சொல்றேன், இப்ப சவுக்க சங்கர குண்டாஸ்ல போட்டிருக்காருல்ல டிஜிபி, அப்ப ஏன் மன போடல? ஆகவே இந்த அரசாங்கம் மிக மோசமாக ஆளுங்கட்சியின் கைக்கூலியா, அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு. அது வன்மையா கண்டிக்கிறது.